விஜய் தான் பிடிக்கும். அதுதான் விஜய் வந்து கட்சிக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டால் எனக்கு டவுட்டு தான். ஓட்டு போடுவாங்க, ஏன் போடுறது? எங்கள் பசங்களாம் அவர் தான் ஓட்டு போடுறாங்க. 5 ஓட்டுக்கு எங்களுக்கு ஜெயிக்கலாம் வாய்ப்பு இல்லை ப்ரோ. அவருக்கு ஆப்போசிட் சேகர் பாபு நிற்கிறாரு. அவர் நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. அவர் ஜெயிப்பார். விஜய் பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்பாங்க. அதுதான் விஜய் எனக்கு பிடிக்கும், ஃபேனாக ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து திமுகவுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். விஜய் நிற்பார், ஆனால் வந்துட்டு அவருக்கு அதிகமாக ஓட்டு இருக்கும் தான். ஆனால் அவர் ஜெயிப்பாரா அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தா ஃபேனாக விஜய்க்கு இருக்காங்க, ஆனால் வந்துட்டு திமுகவுக்கு அவங்களுக்கு தான் வந்து ஓட்டு போடணும் அப்படின்ற பட்சத்தில் எல்லாரும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதனால் திமுக தான் 26லயும் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. விஜய் தான் ஜெயிப்பார். செல்வார் அவர் தான் இல்லை, விஜய் தான் ஜெயிப்பார். எப்படி சொல்கிறீங்க? இளைஞர் ஓட்டுனா விஜய் தாங்க. இப்போ வயசானலாம் போடுறாங்க விஜய்க்கு ஓட்டு. திமுக அண்ணா திமுக ரெண்டும் வராது, விஜய் தான் ஜெயிப்பார். ரசிகர்கள் கூட்டம் வந்து ஓட்டா மாறாது அப்படின்னு ஓட்டு போடுவாங்க, ஏன் போடுறது? எங்கள் பசங்களாம் அவர் தான் ஓட்டு போடுறாங்க. 5 ஓட்டுக்கு எங்களுக்கு விஜய் தான் ஓட்டு போடுறாங்க. ஜெயிக்கலாம் வாய்ப்பு இல்லை ப்ரோ. அவருக்கு ஆப்போசிட் சேகர் பாபு நிற்கிறாரு. அவர் நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. அவர் ஜெயிப்பார் ப்ரோ கண்டிப்பாக. சேகர் பாபு தான் ஜெயிப்பார். ஆமாம், கண்டிப்பாக ஜெயிப்பார். இல்லை, ஒரு திரை பிரபலம் நிறைய எக்ஸ்ட்ரா ஆதரவு இருக்குன்றாங்க. கட்சியை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்பாங்க. எப்படி ப்ரோ சொல்கிறீங்க? புரியல. ஃபுல்லாக கற்றுக்கிட்டு தான் வந்திருக்கின்றார் விஜய். அப்படிலாம் இல்லை ப்ரோ. அவங்க எத்தனை வருஷமாக ஆட்சி பண்ணுறாங்க காலகாலமாக. அவங்களுக்கு தெரியாத அவங்களுக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பாக ஜெயிப்பார் அவர். நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஸ்டாலின் கண்டிப்பாக ஜெயிப்பார். விஜய் வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை ப்ரோ. விஜய் சொல்கிற மாதிரி திமுக தாவேக நடுவில் தான் போட்டி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக. எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா வேற எந்த தொகுதியும் அவ்வளோவா வெளியே காட்டுற மாதிரி தெரியல, ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டாக தெரியல. ஏதோ அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ரெண்டு இது தொகுதியில் இருக்கிறவங்க தான் ஒரு மாதிரி ஃபயராக இருக்காங்க. அதனால் ஓகே, இப்போ நாம் தமிழ் கட்சி இருக்காங்க, ஏடிஎம்கேலாம் இருக்காங்க, அவங்களாம் போட்டியில் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? போட்டியில் இருக்கிறாங்க தான், அதுதான் சொல்கிறேன், இருக்காங்க தான். ஆனால் அவங்கெல்லாம் ஒரு மாதிரி ஃபயராக நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்ற யார்கிட்டையும் இல்லாத மாதிரியும் ஒரு மாதிரி ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது. இவங்க 2 தொகுதிக்கிட்ட மட்டும் இல்லை, நான் தான் மக்களை பார்த்துக்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும்னு 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறதால அவங்க 2 பேர் மட்டும் ஃபயராக இருக்காங்க. உங்கள் சப்போர்ட் யாருக்கு? என்னோட சப்போர்ட் வந்து அதுதான் விஜய் எனக்கு பிடிக்கும், ஃபேனாக ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து திமுகவுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். ஏன் திமுக ஓட்டு போடுறீங்க? ஏன்னா விஜய் தான் பிடிக்கும். அதுதான் விஜய் வந்து கட்சிக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டால் எனக்கு டவுட்டு தான். சொல்லப்போனால் திமுக அவங்க வந்து பார்த்து எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ கேர்ள்ஸுக்கு எது தேவையோ அது பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நிறைய ஸ்கீம்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரிலாம் அவங்க பார்த்து பண்ணும்போது ஓகே அப்படின்ற மாதிரி தோணுது. திமுக எதுவுமே சரியாக பண்ண மாட்டாங்க அப்படின்னு நிறைய விமர்சனம் விஜய் வைக்கிறாரு. விமர்சனத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுதான் சொல்கிறேன், ஒருத்தவங்க டீம் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா மாற்றி சொல்லிப்பாங்க தான். அவங்க பண்ணுறது இவங்களுக்கும் தெரியாது, இவங்க பண்ணுறது அவங்களுக்கும் சரியாக தெரியாது. அவங்கள மேலே காட்டணுன்னா அவங்கள பற்றி தப்பாக தான் சொல்லணும். இவங்கள பற்றி இவங்க தப்பாக சொன்னால் தான் 2 பேரும் அந்த மாதிரி பட்சத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க. பண்ணியிருக்காங்க. இல்லைனா ப்ரோ 100க்கு ஒரு 25% அந்தமாரி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ப்ரோ. ஆனால் ஸ்டாலின் தான் வருவார். டிஎம்கே தான் ப்ரோ ஃபுல் சப்போர்ட்டு. எப்படி ப்ரோ சொல்கிறீங்க? ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்க, விஜய் தான் ஜெயிப்பாருன்றாங்க எல்லாரும், நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இல்லை ப்ரோ, அது எப்படி ப்ரோ ஜெயிக்க முடியும்? வருஷ கணக்கில் அவர் தான் ப்ரோ இதுவாக இருக்காரு. எல்லாமே நல்லதெல்லாம் பண்ணுறாரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பஸ்ஸு டிப்போலாம் பயங்கரமாக கட்டுறாரு, பஸ் ஸ்டாண்டு எல்லாமே நல்லதெல்லாம் பயங்கரமாக செய்கிறாரு ப்ரோ. சரி, விஜய் வராரு ஃபஸ்ட்டு வாட்டி, பார்க்கலாம் ப்ரோ. டிஎம்கே தான் ப்ரோ, ஸ்டாலின் தான் ஜெயிப்பார். எப்படி சொல்கிறீங்க? அவர் தான் ப்ரோ ஜெயிப்பார். அவங்க இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஆகணும். நிறையா பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது. அவங்களுக்கு எத்தனை 60 வருஷம் 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நல்லா பண்ணுறாரு ப்ரோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவிக்கான டிப்போ இந்த பெரம்பூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணுறாரு ப்ரோ. அப்படியே ப்ரோ எதுவுமே பண்ணலன்னு விமர்சிக்கிறாங்க பயங்கரமா. அது சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் ப்ரோ இருக்காங்க. அது என்ன பண்ண முடியும்? நல்லா தான் நடந்து. ஜெயிக்கலாம் வாய்ப்பு இல்லை ப்ரோ. அவருக்கு ஆப்போசிட் சேகர் பாபு நிற்கிறாரு. அவர் நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. அவர் ஜெயிப்பார் ப்ரோ கண்டிப்பாக. சேகர் பாபு தான் ஜெயிப்பார். ஆமாம், கண்டிப்பாக ஜெயிப்பார். இல்லை, ஒரு திரை பிரபலம் நிறைய எக்ஸ்ட்ரா ஆதரவு இருக்குன்றாங்க. கட்சியை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்பாங்க. எப்படி ப்ரோ சொல்கிறீங்க? புரியல. ஃபுல்லாக கற்றுக்கிட்டு தான் வந்திருக்கின்றார் விஜய். அப்படிலாம் இல்லை ப்ரோ. அவங்க எத்தனை வருஷமாக ஆட்சி பண்ணுறாங்க காலகாலமாக. அவங்களுக்கு தெரியாத அவங்களுக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பாக ஜெயிப்பார் அவர். நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஸ்டாலின் கண்டிப்பாக ஜெயிப்பார். விஜய் வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை ப்ரோ. தேங்க்யூ. இதில் எல்லாருக்கும் தான் பிரச்சனை இருக்குதுங்க. அவர் தோணி பெருசாக கொண்டு வரல தான் பிரச்சனை இருக்குது. எல்லாரும் குடும்பத்தில் இருக்குதுங்க. கீழே இதில் பிரச்சனை வந்து பணம் பிரச்சனை இருக்குது. அவர் தோணி தான் பிரச்சனை இருக்குது. விஜய் கொண்டு தான் பிரச்சனை இருக்குது. இதை பெருசாக கொண்டு போகிறாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. அரசியல் தெளிவே இல்லை அப்படின்றாங்க விஜய். அதனால் எல்லாம் தெளிவாகிடுவார். யாரும் வரும்போது கற்றுக்கணும் வரலங்க. இப்போ விஜயோட நிலைப்பாடு வந்து மாறிக்கிட்டே இருக்கு. எடுத்தோன்னே இலவசம் வேணான்னு போராடினாரு. ஆமாம், இப்போ வந்து திமுக விட ஒரு 500 ரூபா எக்ஸ்ட்ரா தரேன்றாரு அப்படின்றாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
2000 ரூபா குடும்ப தலைவர் கொடுத்துட்டு இருக்காங்க 1000 ரூபா. ஆமாம் 2500 ரூபா நான் தர போறேன் அப்படின்றாரு விஜய். ஆமாங்க, ஒருத்தர் 1000 ரூபாய் தரணும், ஒருத்தர் 2000 ரூபாய் 2500 ரூபாய் கொடுத்தா தான் மக்கள். வேண்டாம்னு சொன்னவர்ல அப்போ. ஆமாம். அது மாறாரு. இல்லை இப்போ குத்த தான் ஆகும். இப்போ 2500 ரூபாய் குத்தா எங்களுக்கு குத்த தான் முடியும் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு. ஏன்னா இல்லாத படம் எவ்வளோ போயிடுறாங்களா? இல்லை கொடுக்குறது கரெக்ட் தான். கொடுத்து தான் கொடுக்கலாம், அது ஒன்றும் இல்லை. வேணாம்னு சொல்லி போறாங்க. இல்லை கொடுக்கலாங்க, இல்லாத பொண்ணு கொடுங்க தானே. எவ்வளோ பேர் இல்லாத வரலாங்கிறாங்களே.